தனுசு ராசிக்காரர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் என்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பாடமாக தாங்க இருக்கும். வாழ்க்கையே பாடம்தான் உங்களுக்கு. இது நாள் வரைக்கும் நிறைய பாடங்கள் கற்றுட்ருக்காங்க. அதனால தான் அவங்க பெரிய அனுபவசாலிகளாக எல்லோருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லார்கிட்டேயும் நிறைய தோல்வியை சந்திச்சிருப்பாங்க, நிறைய தேவையில்லாத அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க, வீண் பழியை சந்திச்சிருப்பாங்க. எவ்வளவோ பெரிய பெரிய பொருளாதார ஜாம்பவான்களாக இருந்தவங்க ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் தரையில் உட்காந்துருப்பாங்க. இதையெல்லாம் தனுசு ராசிக்கு இயல்பான வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதே போல் தரையில் இருந்தவங்க இன்றைக்கி ஒரு பெரிய ஜாம்பவானாகவும் மாறி இருக்க வாய்ப்புகளும் இருக்குது. தனுசு ராசி அப்படித்தான். இந்த நிலையான ஒரு அமைப்பில் இல்லை இன்றைய வரைக்கும். ஒரு அமைப்பு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்களான்னு கேட்டால் நிச்சயமாக பட மாட்டீங்க. எல்லாம் இறைவன் பார்த்துக்குவான், இறைவன் மேலே பாரத்தை போடுன்னு தான் சொல்லுவீங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத இவர்களுக்கு இறைவன் எப்படிங்க எல்லா கஷ்டத்தையும் கொடுத்துட்டாருன்னு பார்க்குறீங்களா? கஷ்டம்லாம் கிடையாதுங்க. இவங்களை ஒரு பெரிய இடத்துல உட்கார வைக்கணும்னா இவங்களுக்கு இன்றைக்கி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து தான் ஆகணும்னு இறைவன் கற்றுக் கொடுத்துட்ருக்கார். இதில் நிறைய பேர் நிறைய கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல உட்காந்துட்டாங்க. இப்போ நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இனிமேல் தான் கற்றுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. தனுசு ராசி எப்பொழுதும் ஒரு உச்சத்தை அடையக்கூடியவர்கள் தான், வெற்றியை அடையக்கூடியவர்கள் தான். எண்ணம் போல் வாழ்வு, மனசு போல் வாழ்வு இவங்களுக்கு இருக்கும். நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் இல்லையா? அதனால் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும். ஆனால் அதற்குள்ளே நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு வழிகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்துடுறீங்க. ஒன்றும் பண்ண முடியாதான். இதை இறைவன் மேலே பாரத்தை போட்டு இன்னை வரைக்கும் போகிறீங்க இல்லையா? இதுவே உங்களுக்கு இறைவன் கொடுக்கும் ஒரு வரம் தான். வா, என் மேலே எல்லாத்தையும் என்ன சொல்லிடு, நீ பாட்டு நிம்மதியாக இரு, உனக்கு ஒரு நாள் வெற்றி வரும், அன்றைக்கி தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார் இறைவன். இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அதனால தான் இவங்க பெரிய இடத்துல போய் உட்காரத்துக்கான வாய்ப்பை இறைவன் கொடுக்குறார். குருவில் எங்கே இருப்பாங்க? மேலோங்கி தான் இருப்பாங்க. அதுதான் நடக்குது. இவங்கள் என்னைக்கும் இவங்க ஒரு பெரிய அந்தஸ்துக்கு சொந்தக்காரராக இருப்பாங்க. குரு பகவான் இப்போ இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நிறைய நல்ல பலனை கொடுத்துட்ருக்காங்க. நிறைய கணவன் மனைவிலாம் பிரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க தனுசு ராசியில். ஏன்னா இவங்க அவ்வளோ பேசுவாங்க. தனுசு ராசிக்காரர்கள் ஆணோ பெண்ணோ அதிகமாக பேசுவாங்க, அதிகமாக அட்வைஸ் பண்ணுவாங்க, அதிகமாக சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு அதிகமாக சொல்லும் பொழுது கோபம் வரும். நீயே சரியில்லை, எனக்கு என்ன நீ சொல்கிற அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் இவங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் இயல்பாக நடக்கும். இவங்க விட்டதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உனக்கு சொல்கிறேன், நீனா தப்பிச்சுக்கோன்னு நினச்சி இவங்க சொல்கிறது தான். ஏற்றுக்கிற பக்குவம் மற்றவங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ எல்லாம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமை ஏற்படும். பிரிந்தவர்கள் எல்லோரும் ஒன்று கூடக்கூடிய காலம் வந்துருச்சு. அது உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க, உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் குரு பகவான் இப்போ பார்த்துக்கிறார். இருந்த வேலையை விட்டுட்டேங்க, வேலை இல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். பல வருஷமாக நான் நிம்மதியே இல்லைங்க, ஏதோ ஒரு விதத்தில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு பொருளாதாரம் சுத்தமாக கையில் இல்லை, அதனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாமல் இன்னைய வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், போராடிட்டு இருக்கேன்றவங்களுக்கு இப்போ அதற்கான வழிவகையை இறைவன் செய்கிறார். உன்னோட போராட்டத்துக்கெல்லாம் நல்லது நடக்கும்ட்டு குரு பகவான் மூலம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துகிறார். பண வரவு கொடுக்குறார், லாபம் கொடுக்குறார், உங்களுக்கான இடத்த கொடுக்குறார். நீங்கள் யார், எப்படி இருக்கணும், எங்கே இருக்கணும், இது நாள் வரைக்கும் எந்தெந்த வேலையை செஞ்சுருப்பீங்க. ஆனால் எந்த வேலை உங்கள் வேலைன்னு இன்னைய வரைக்கும் தெரியாமல் லோல்பட்டவங்களுக்கெல்லாம் இதுதான் உன் வேலைன்னு குரு பகவான் சொல்லுவார். உங்களுக்கு உரிய வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, வேறு வழியே கிடையாது. இது என் வேலை இல்லைங்க, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு நீங்கள் நினைக்கும் பொழுது எப்படியா இருந்தாலும் செஞ்சு வச்சுருவார் குரு பகவான். இதைத்தான் நீ செய்யணும், இதுதான் உன் கடமை, இதுதான் உன் வேலை, இதுதான் உன் உத்தியோகம் அப்படிங்கிறத தெளிவாக காட்டி கொடுத்துட்றார். அதே போல் திருமண யோகம் உண்டாகுதுங்க, பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது.
படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அரசாங்க பணிக்கு போகிற அளவுக்கு படிக்கலாம். அதுவும் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணுங்க, ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா பூராட ராசிக்காரங்களும் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான் அதிகமாக இருப்பாங்க. நல்லா படிச்சுட்டு நல்ல ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு தனுசு ராசிக்கு சரியான அமைப்பில் இருக்குது. குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க. வேலை சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் அதற்கான பொருளாதாரம், சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாங்க. சூரியனும் உங்களுக்கு சப்போர்ட். அப்போ இது 2 சப்போர்ட்டு கிடைச்சாலே நீங்கள் வாழ்க்கையில் பாதி இல்லை முக்கால்வாசி ஜெயிச்சிட்டிங்கன்னே இருக்கலாம். உறுதியாக நம்பலாம். உங்களுக்கு சூரியன் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். தொட்டது துலங்கும், செஞ்சது எல்லாம் வெற்றி தான். இனிமே காரிய தடை ஏற்படாது. எந்த காரியம் செய்தாலும் முழுசாக நடத்திட்டு போயிட்டே இருப்பீங்க. உத்தமமாக செய்வீங்க. எந்த வேலையும் உதாசீனம் இல்லாமல் சரியாக செஞ்சு முடிப்பீங்க. இதையெல்லாம் சூரிய பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து சொல்கிறாருங்க. கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்க வைக்கிறார். உங்களுக்கான உரியது எல்லாமே கிடைக்க வைக்கிறார். வேலை மாற்றம் கொடுக்குறார். பதவி உயர்வு கொடுப்பார். பதவி உயர்வோடு சம்பள உயர்வும் கொடுப்பாங்க. வேறு இடத்துக்கு இடம் மாறுதல், இதையெல்லாம் இப்போ உங்களுக்கு சூரியன் கொடுக்கறது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் நீங்கள் யாருன்றதை உணர்கிற அளவுக்கு ஒரு வெற்றியும் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அடுத்ததாக புதன் பகவான் நல்ல இடத்துலேருந்து நல்ல மாற்றத்தை தாங்க கொடுக்குறாரு. பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அதே போல் எதை செய்தாலும் சிந்திச்சு செய்வீங்க. இனி எடுத்தன் ஒரு விஷயம் கூட பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் ஏற்கனவே நிறைய பண்ணி முடிச்சிட்டிங்க. நிறைய விரயம் பண்ணியிருப்பீங்க. வாரி வாரி தான தர்மம் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. புதன் பகவான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இது உனக்கு வேணும், நீ வச்சுக்கோ. இதை நீ எடுத்து கொடுத்துட்டா நீ கஷ்டப்படுவ. இதெல்லாம் செய்யாத, இதை மட்டும் செய். இவங்க கூட சேராத, இவங்களோட கண்டிப்பாக போய் சேர்ந்துக்கோ அப்படிங்கிறத புதன் பகவான் உங்கள் புத்தியின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். இதை நீங்கள் தான் கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போகணும். அவர் கொடுக்குற புத்திசாலித்தனத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இந்த காலகட்டத்தை அப்படி பயன்படுத்தி மட்டும் பாருங்கள், உங்களுக்கு உறுதியான நல்ல அமைப்பு ஏற்பட்டுடும். அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை. ஆனால் பெரிய பாதிப்புகள் கிடையாது. இப்போ எப்படி போயிட்டுருக்கோம் அப்படி போயிட்டுருக்கோம். ஏற்கனவே எனக்கும் என் அண்ணன் தம்பிங்களுக்கும் சண்டைங்க அப்படின்ட்டு இருக்கட்டும், அது பாட்டு போட்டோம், கண்டுக்காதீங்க. இப்போ எப்படி கண்டுக்காமல் விட்டீங்களோ அதே மாதிரி கண்டுக்காமல் விட்டணும். தந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டுருக்கேன், அது அப்படியே தான் போயிட்டுருக்கோம். அதனால் ஒரு பிரச்சனையும் இருக்காது, அதுவும் அப்படியே போகும். புதுசாக இடம் வாங்கலான்னு அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கல்ல, விட்டுருங்க, அதோட விட்டுருங்க, அது பாட்டு போயிட்டு இருக்கட்டும். புதுசாக அட்வான்ஸ் பண்ணுறதை மட்டும் நிறுத்திக்கோங்க. இல்லை புதுசாக நான் கடைக்கால் போட்டு பில்டிங் எழும்பிட்டு இருக்குங்க, அது பாட்டு எழும்பும், அது பிரச்சனையே கிடையாது. அப்படியே இருந்தாலும் என்ன பிரச்சனை, என்ன ஒரு நாளைக்கு 2 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆள் வருவாங்க, இல்லை 4 பேர் செய்கிற இடத்துல 2 ஆள் வருவாங்க, அப்படி தான் இருக்கும். அது ஒரு பிரச்சனை கிடையாது, தள்ளி போகும், அவ்வளோதான். ஆனால் இப்போ நீங்கள் ஏதாவது ஆரம்பித்தா தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தை நிதானமாக கொண்டுட்டு போகிறது உங்கள் விருப்பம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. பொருளாதாரம், தடையில்லா பொருளாதாரம். எங்கே இருந்தாலும் இப்போ உங்களுக்கு காசு வந்துடும். உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் அத்தனையும் சேர்ந்துடும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். அரசாங்கத்துலேருந்து ஏதாவது உதவி கண்டிப்பாக கிடைக்கும். நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, எனக்கு யாருமே எனக்கு உதவி பண்ண மாட்டேறாங்கன்னு புலம்பிகிட்ருப்பீங்க. இப்போ பார்த்தா ஒரு உதவி கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான ஆதாயத்தை தேடி தாங்க இப்போ சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் பேசாமல் இருந்தாலும் தன்னால் தேடி வந்துடும். பெரிய பெரிய பிரச்சனைகளை எளிமையாக சரி பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துடுங்க. கடன் அடையும். முதல்ல கடன் தீரும். தலைக்கு மேலே கடனுங்க. இந்த கடனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குங்க. என்னங்க அதை நினச்சி தினமும் கவலைப்படுறேன்னுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் சரியாக போயிடும். வாங்கும் பொழுது உங்களுக்கு அது சிந்தனை இல்லாமல் வாங்கியாச்சு, பரவாயில்ல, இப்போ சரி பண்ணி தான் ஆகணும். அது சரியாயிடும். அதுக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது. முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டுருங்க. யாரும் ஒன்றும் எதுவும் பண்ணிட முடியாது. எல்லாம் வட்டிக்கு ஆசைப்பட்டு தானே கொடுத்துருக்காங்க. யாரும் ஒன்றும் சும்மா கொடுக்கலல்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, எல்லாம் சரியாக போயிடும். அவங்களுக்கு உங்ககிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நாள் டிலே ஆகணும்னு இருக்கிற மாதிரி இருக்கலாம், இறைவன் செஞ்சுருக்கலாம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக உங்களை நீங்கள் வருத்திக்கக்கூடாது, தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக்கக்கூடாது. என்றைக்காக இருந்தாலும் கொடுத்துருவீங்க. அதை மனசில் உறுதியாக வச்சுக்கிட்டு தைரியமாக இருங்க. சுக்கிரன் இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறார்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரன் உங்களுக்கு தேவையில்லாத விரய செலவு கொடுக்குறாருங்க. இந்த வீண் விரயத்தை நீங்கள் தான் தடுக்கணும். எது எடுத்தாலும் ஆசைப்பட வைப்பார். அந்த பொருளை வாங்கலாம், இந்த பொருளை வாங்கலாம், அதை செய் இதை செய்யின்ட்டு இடம் கொடுக்காதீங்க. மனசு ஆசைப்பட தான் செய்யும். பேக்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். பேக்கெட்டில் இருக்கிறத முழுசாக காலி பண்ணக்கூடாது. கடன் வாங்கி இஎம்ஐயில் பொருள் வாங்கி எடுக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் யாருங்க கட்ட போகிறா? நீங்கள் தானே கட்டணும். ஏன்னா இஎம்ஐ வாங்கிட்டு வந்துட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னுவாங்க. அதையும் நீங்கள் தான் கட்டணும். அதுக்கு வட்டியும் நீங்கள் தான் கட்டணும். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஆசைப்பட மாட்டீங்க. என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குவீங்க. தேவையாகவே இருந்தாலும் அது வேணுமா வேணாமான்னு 2 முறை யோசித்து வாங்குவீங்க. இப்போ சந்திரன் சரியில்லாத பொழுது உங்களை ஆசைப்பட வைப்பார். எல்லாத்தையும் வாங்க சொல்லுவார். முடியவே முடியாதுன்னு தான் நீங்கள் தான் உறுதியாக சொல்லணும். வேணுன்றதை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா சந்திரனால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கிடையாது. சந்திராஷ்டமத்தை கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. ரொம்ப கொடுப்பார் தொல்லை. சந்திராஷ்டமம் 2 சந்திராஷ்டமம் வரும் மாதத்தில். 2 முறை வரும். 2 முறையும் படுத்திடுவார். உங்களுக்கே புரியாது அண்ணே எப்பொழுது ஏன்டா இப்படி இருக்குன்னு. போய் பார்த்தா தெரியும் சந்திராஷ்டமம். அடாடாடா காலையிலேயே பார்க்காம போயிட்டுமே, நம்ம இறைவனை வணங்கி இருக்கலாமே, நமக்கு பிரச்சனை இல்லையே நினச்சிருப்பீங்க. இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடியது தான். சந்திராஷ்டமத்தில் அன்றைக்கி புது முயற்சி மட்டும் எதுவும் பண்ணாதீங்க. பேச்சுவார்த்தைக்கு போகாதீங்க. நல்லதை எதுவும் செய்யாதீங்க. அன்றைய தினம் அமைதியாக விட்டுடுங்க. எப்பயும் செய்கிற கடமையை செஞ்சுட்டே நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. சந்திராஷ்டமம் முடிஞ்சுதா தன்னால் உங்களுக்கு வழிவகை கிடைச்சிரும். நிம்மதியாக எல்லாமே செய்வீங்க, நல்லாவும் இருக்கும். அதனால் சந்திராஷ்டமத்தை மட்டும் தவிர்ப்பது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாரு. பெரிய மாற்றம் இல்லை, பிரச்சனை இல்லை, தெளிவாக இருக்கிறீங்க. பொருளாதாரம் கொடுக்குறார், வேலை வாய்ப்பை கொடுக்குறார், தொழில் வளர்ச்சி கொடுக்குறார், எல்லாத்தையும் கொடுத்துருவார். என்ன ஒன்று, இந்த கூட இருக்கிற சொந்தக்காரங்க நண்பர்கள் இவங்க மூலமாக நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார். உங்கள்கிட்ட திடீர்னு வருவாங்க, எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுங்க செலவுக்குன்னுவாங்க. உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கும். இல்லைங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனை தான் அர்த்தம். கொடுத்துக்கிட்டே இருந்தால் சந்தோஷம்னு நினைப்பாங்க, கொடுக்காத பட்சத்துக்கு கோவம்னு நினைக்கிறாங்க. இது இயல்பான ஒரு மனுஷ அமைப்பு தான். இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் தான் தவிர்த்துக்கணும். சனியால் உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதுதான். சொந்தக்காரங்க ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சுற்றம் உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் தான் கரெக்டாக பார்த்துக்கணும். வேறு வழி கிடையாது. சில இடத்துல அமைதியாகவே இருந்துருங்க. ஈட்டுக்கு ஈடு நிற்காதீங்க. அதை மாதிரி காலகட்டத்தில் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குதுங்க. அதே போல் தேக ஆரோக்கியம் உண்டாகும், ஆயுள் தீர்க்கம் உண்டாகும். உடலில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். தேம்பல், அரிப்பு, அலர்ஜி இதெல்லாம் சரியாக போகும். இதெல்லாம் அதிகமாக இருந்திருக்கும். நிறைய அலர்ஜியால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய திடீர்னு பார்த்தா பொழிச்சுன்னு தும்புவாங்க. என்னடான்னு பார்த்தா டஸ்ட் ஏறிடுச்சுன்னுவாங்க. அங்கே ஒரு டஸ்ட்டும் இருக்காது. அதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ எல்லாம் மாறிடும். சைனஸ் மாறிடும், சளி மாறிடும், வீசிங் மாறிடும். எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு உடம்புல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இதையெல்லாம் சனி பகவான் செய்கிறாருங்க. பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆன்மீக சிந்தனையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. நிறைய கோவில்களுக்கு போக சொல்லுவார். நிறைய எல்லாத்தையும் இப்போ என்ன ஏதுன்னு பக்குவப்படுத்துகிறார். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது உங்களுக்கு முறையான அமைப்பில் தான் இருக்குது. ராகு பொருளாதாரத்தை கொடுக்குறார். விரயம் இல்லாத பொருளாதாரம். தேவையில்லாமல் இனிமேல் நீங்களாக செலவு பண்ணால் தான் உண்டு. அவர் எந்த விரயத்தையும் கொடுக்கல. மனோதைரியம், தாழ்வு மனப்பான்மைலாம் போய்டும். எப்போ பார்த்தாலும் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயே இருந்தீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தி. ஏன் கூட தான் வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க, ஆனால் அவங்க இந்த இடத்துல இருக்காங்க, நம்ம இந்த இடத்துல இருக்கோன்னக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரதான் செய்யும். கூட பிறந்தவங்களே நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னும் பொழுது கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை. வீட்டில் குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னும் பொழுது தாழ்வு மனப்பான்மை. இதையெல்லாம் இப்போ தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ராகு பகவான் அதெல்லாம் தூக்கி அடித்து துரத்திட்டு தைரியத்தை கொடுக்குறாரு. நிமிந்து நில்லை, இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இதுக்கு வேற நீ தோண்டு போகிற அப்படிங்கிற மாதிரி உங்களை தட்டி கொடுத்துருவார். இதையெல்லாம் உங்களுக்கு ராகு பகவான் நல்ல இடத்துல இருந்து தராருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கேது பகவான். கேது பகவான் இனிமேல் உங்கள்கிட்ட யாரும் பிரச்சனைக்கு வரமாட்டாங்க. முதல்ல எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு வர்றது, எப்போ பார்த்தாலும் உங்களை பார்க்குறப்பெல்லாம் சண்டை போட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. காரணமே புரியாது உங்களுக்கு.
இவங்க ஏன் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நம்மளை ஏன் திட்டுறாங்கன்ட்டு. அதே போல் தேவையில்லாமல் உங்களை பற்றி பின்னாடி நிறைய புரளி கிளப்பி விட்டாலாம் நிறைய இருப்பாங்க. ஏதோ ஒரு 10 ரூபா விட்டு வந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்லுவாங்க 100 ரூபா விட்டுட்டா, அதுவும் தேவையில்லாமல் தகாத வேலை செஞ்சு விட்டுட்டு வந்துட்டாங்க, பொருளாதார இழப்பு இதில் தான் ஏற்பட்டுடுச்சுன்னுவாங்க. அது தற்செயலாக நடந்த ஒரு விபத்தாக இருக்கலாம். ஆனால் உங்களை பற்றி தவறானதாக சொல்லிடுவாங்க. அப்போல்லாம் நிறைய இடத்துல சங்கடப்பட்டிருக்கும். இப்போ அதெல்லாம் கேது பகவான் என்ன பண்ணுவார், அந்த மாதிரி ஆட்களையெல்லாம் உங்கள் கிட்ட கூட நெருங்க விட மாட்டார். உங்களை பற்றி விஷயங்களை போக விடாத அளவுக்கு பண்ணிவிடுவார். இதையெல்லாம் கேது பகவான் செய்து உங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ வரக்கூடிய காலம் எல்லாம் சிறப்பாக தாங்க இருக்குது. கிரகங்கள் சரியான அமைப்பில் இருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டத்துலேருந்து இப்போ ஒரு மாறுதல் கிடைக்குது. அது சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை தாங்க செஞ்சிட்ருக்காரு.